கோவை புலியகுளத்தில் வரும் 15ஆம் தேதி புனித அந்தோணியார் ஆலய தேர் திருவிழா நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு புலியகுளம் பகுதியில் 13க்கும் மேற்பட்ட தேர் தயாரிப்பு பணியை கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களும் என ஒன்றிணைந்து புலியகுளம் ஊரை சுற்றியுள்ள பகுதிகளில் டென்ட் அமைத்து தயாரித்து வருகின்றனர். இந்நிலையில் புலியகுளம் மாரியம்மன் கோவில் வீதி அருகே தங்க மாதா சிலை கொண்ட தேர் தயாரிப்பு பணியை துவங்க ஏற்பாடு செய்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த நபர் அங்கு பெட்டிக்கடையை வைத்து பாஜக கொடியை கட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆண்டுதோறும் நடைபெறும் பணிக்கு இடையூறு ஏற்படுத்துவதால் பொதுமக்கள் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் பொது இடத்தில் பெட்டிக்கடை வைத்து மத ஒற்றுமைக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக தெரிவித்து புகார் அளித்தனர். இதனையடுத்து ராமநாதபுரம் காவல் நிலையம் சார்பில் மாநகராட்சிக்கு பெட்டிக்கடையை அப்புறப்படுத்த கடிதம் அளித்துள்ளனர். இந்நிலையில் கடையை அப்புறப்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டினர். ஆனால் கடையை அப்புறப்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதாக தெரிவித்து பொதுமக்கள் புலியகுளம் விநாயகர் கோவில் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் கடையை அப்புறப்படுத்தி தருவதாக போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டத்தை கைவிட்டனர். தேர் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் குறைந்த நாட்கள் உள்ளதால் உடனடியாக தேர் தயாரிக்க வழக்கமான இடத்தை பயன்படுத்த உதவ வேண்டும் என பொதுமக்கள்